நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தைப்பூசத்துக்கு, செவ்வாய்க்கிழமை தைப்பூசம், எத்தனை பேருந்துகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மணி இப்போ கரெக்டாக 6:30 மணி ஆகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். பஸ் ஸ்டாண்டு வெறிச்சோடி கிடக்கு. பஸ்ஸு அதிகப்படியாக இருக்குது, ஆனால் மக்கள் இல்லை. தான் எல்லாமே தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி பஸ்ஸெல்லாம் நிற்கும். தூத்துக்குடி பஸ்ஸெலாம் எம்டியாக தான் இருக்குது. கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சாயல்குடி, ராமேஸ்வரம் நிற்கிது. நீங்கள் சாயல்குடி போய் இறங்கினா கூட திருச்செந்தூருக்கு அடிக்கடி பேருந்து இருக்குது. திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருச்செந்தூருக்கு பஸ் அதிகமாக இருக்குங்க. பின்னாடி கிடக்குது நிறையா. மாத்தாண்டம் சொர்க்கம் என்றால் ஒப்பிலான். ஏன்னா ஒப்பிலான் எங்கள் ஊர். வருங்க திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது. பின்னாடி நிற்கிற பஸ்ஸுகள் எல்லாமே எக்கச்சக்கமாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி பஸ்ஸுகள் தான். ஆனால் தைப்பூசம் மக்கள் சென்னையிலேருந்து கொண்டாட போகலை போல் இல்லை. நண்பர்கள் யாராவது தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ பஸ்ஸுகள் நிற்கிதுங்க. இந்த திருநெல்வேலி அது இதுன்னு எக்கச்சக்கமான பேருந்துகள் நிற்கிது. திருச்செந்தூருக்கெல்லாம் பஸ்ஸு இருக்குது, ஆனால் மக்கள்லாம் இல்லை. நண்பர்கள் யாராவது தைப்பூசம் கொண்டாட திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பழனிக்கு போனால் கூட சொல்லுங்கள், நாங்கள் கோவப்பட மாட்டோம், தெரிஞ்சுக்கிறோம்.